வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான தக்காளி சட்னி. 5 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த தக்காளி சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறட்டும். உளுந்து பொரியறதுலேயே ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிக அளவு செவக்கணும்னு அவசியம் கிடையாது. இது இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 6 வத்தல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி விடுங்க. நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து அளவு. நல்லா வறுபட்ட உடனே இதில் 4 கனிவான தக்காளியாக சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்துக்கு 4 தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி குழைய வேகணும். அதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா குழைய வேகட்டும். நல்லா இந்த அளவுக்கு வந்த உடனே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இது அப்படியே ஆறட்டும். ஆறினோன்னு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே தக்காளியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. அந்த கடாயில் கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். 1 ஸ்பூன் எண்ணெயில் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை இலைகளை சேர்த்து தாளிப்பு கொடுத்துருங்க. அருமையான தக்காளி சட்னி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசையோடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கடா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.